சென்னையோட நுழைவு வாயிலாக இருக்கிற தாம்பரம் தொகுதியுடைய நிலவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தாம்பரம் சட்டப்பேரவை தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்துல தாம்பரம், செம்பாக்கம், சிட்லப்பாக்கம், மாடம்பாக்கம், பெருங்களத்தூர், பீர்க்கங்கரணை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. கல்லூரிகள், ஐடி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி. ஐடி பணியாளர்கள், வியாபாரிகள் இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் கொண்ட தொகுதி. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தாம்பரம் தொகுதியில் 1,57,580 ஆண் வாக்காளர்கள், 1,66,046 பெண் வாக்காளர்கள், 51 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 3,23,677 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொகுதியில 1977 இருந்து நடைபெற்ற தேர்தல்களில் அதிகபட்சமா திமுக 7 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. அதிமுக 3 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்கு. தொகுதியில 2021 தேர்தலில் திமுக தரப்புல சிட்டிங் எம்எல்ஏ SR ராஜாவே போட்டியிட்டு ஜெயிச்சாரு. 1,16,840 வாக்குகளை வாங்கின SR ராஜா 36,824 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் TKM சின்னையாவை தோற்கடிச்சாரு. TKM சின்னையா 80,016 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. தொகுதியில மக்கள் நீதி மையம் 22,530 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 19,494 வாக்குகளையும் வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சிருந்துச்சு. இப்ப தொகுதியில ஹேட்ரிக் வெற்றிக்கு திமுக குறிவைக்க 2016 பறிகொடுத்த தொகுதியை மீண்டும் பிடிக்க அதிமுக வியூகம் போட தாம்பரம் தேர்தல் களம் விறுவிறுப்பாக தொடங்கி இருக்கு. இப்ப தேர்தல் நெருங்கும் வேளையில தாம்பரம் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்போம். இங்கெல்லாம் குப்பைலாம் ரொம்ப ஒரே இடத்துல வண்டியா லோட் பண்ணி ஒரு இடத்துல கொட்டிடுறாங்க. சில சமயம் அங்கேருந்து எடுத்து வேற இடத்துல கொட்டிடுறாங்க. ஆனா சில சமயம் அங்கே எரிச்சு விட்டுறாங்க. அதுல பக்கத்துல இருக்கவங்க மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு. நிறைய நோய் வருது அவங்களுக்கு. அதுக்கு ரீயூஸ் மாதிரியாவது பண்ணும். இப்போ மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குப்பை கொட்டினா உடனேயே ஒரு அதுக்கு இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கு, அவங்க எடுத்துட்டு போயிட்டு ரீயூஸ் பண்ணிடுறாங்க. தாம்பரம் மாநகராட்சிக்கு இப்போ கரெக்டாக ரெக்யர்மெண்ட் வந்து 150 MLD இருக்கு. பட் இந்த 150 MLDல நமக்கு இப்போ சப்ளை செயின் வெறும் 40 MLD தான் கிடைக்குது. ஸோ அது முழுமையாக கிடைக்கிறதுக்கு ஒரு வசதி வேணும்னா நமக்கு தாம்பரத்துக்கு தனியாக ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று வேணும். அதுவும் சப்ளை வந்து BIS 10,500 2012 ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ல சப்ளை நடக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நம்மளுக்கு எல்லாம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தரங்கட்டு தான் போயின்னு இருக்கு. அங்க ஏன் தரங்கட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான டீச்சர்ஸ் கம்மியா இருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து வருஷம் நிறைய கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய மோட்டிவேட் பண்ணும் குழந்தைங்களுக்கு. சென்னையினுடைய நுழைவாயில் என்பது தாம்பரம். அந்த தாம்பரத்திற்கு முறையான பேருந்து நிலையம் என்பது இல்லாத காரணத்தினால் தேசிய பேருந்து சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டு விபத்துகளும் பொதுமக்களுக்கு நடைபாதை மக்களுக்கு இடையூறும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பொது போக்குவரத்து வசதி இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லாம இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏர்போர்ட் மெட்ரோவிலேருந்து இளாம்பாக்கம் பெருநிலை வரைக்கும் மெட்ரோ வசதி வேணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. அது வரும் திட்டங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கானே தவிர செயல்பாட்டுக்கு வருதா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.